السلام عليكم ورحمة الله وبركاته. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உன்னத அந்தஸ்து. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் மிக ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் இத்ரீஸ் அவங்களோட உன்னத அந்தஸ்து. திருக்குரான்ல இருக்கிற ரெண்டு வசனங்களை மட்டும் அடிப்படையா வச்சு அவர்களோட தனித்துவமான சிறப்புகளையும் உயர்ந்த நிலையையும் இந்த விளக்குறையில நாம அலச போறோம். இது ரொம்பவே சுருக்கமான ஆனா அவர்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு சிறப்பான பகுப்பாய்வா இருக்க போகுது. வாங்க உற்சாகமா நம்ம தேடல தொடங்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைதூதர் அப்படிங்கிறதுக்கான சான்று என்ன? இதுதான் இன்று நம்மளோட மைய கேள்வி. இது சாதாரண கேள்வியா தெரியலாம், ஆனா ஒருத்தரோட உன்னத நிலையையும் இறைதூதர் அப்படிங்கிறது தகுதியையும் உறுதிப்படுத்துற முக்கியமான அடிப்படத்துல இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரத்தோட அணுகிறது தானே சரி. அந்த வகையில இந்த மாபெரும் ஆளுமைக்கான அங்கீகாரம் எங்கிருந்து வருதுன்னு இப்ப நம்ம ஆழமா பார்க்க போறோம். இதுக்கான விடையை தேடும்போது திருக்குரானோட 19வது அத்தியாயம் 56வது வசனம் ரொம்ப ஆழமான ஒரு பதில தருது. பாருங்க, நபியே, இவ்வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவு கூர்வீராக. நிச்சயமாக அவர் சித்தீக்காக, அதாவது மிக்க சத்தியவானாக, நபியாக இருந்தார். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு வாக்கியம் எவ்வளவு பெரிய எடையை சுமந்துட்டு இருக்கு. இறைவனோட வேதத்துல ஒருத்தரை சிறப்பா நினைவு கூறுமாறு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 2 மாபெரும் அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று சித்தீக், மிக்க சத்தியவான். இன்னொன்னு நபி, இறைதூதர். அவரோட மாசல்ல உள்குணமும் அவருக்கு வழங்கப்பட்ட மிகான இறை பொறுப்பும் இந்த ஒரே வாக்கியத்துல எவ்வளவு ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சித்தீக் அப்படின்னு வார்த்தையோட ஆழமான அர்த்தம்தான். நம்ம ஆதாரத்தின்படி சித்தீக் அப்படின்னா மிக்க சத்தியவான் அல்லது மிகவும் உண்மையானவர்னு அர்த்தம். அவர் ஒரு நபியா, அதாவது இறைதூதரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவரோட இந்த ஆழமான உண்மைத்தன்மை, அசைக்க முடியாத நேர்மை, இதுதான் அடிப்படை தகுதியா இருந்திருக்கு அப்படின்னு வார்த்தை நமக்கு தெளிவா உணர்த்துது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் உண்மையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாத ஒருத்தரால மட்டும்தான் சித்தீக் அப்படின்னு இந்த உன்னத நிலையை அடைய முடியும். அதுதான் அவரோட அடிப்படையான அடையாளம். சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு பாப்போம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆழமான உள்குணத்துக்கும் வெளியில அவனுக்கு கிடைக்கும் இறைவனோட வெகுமதிக்கும் உள்ள தர்க்க ரீதியான தொடர்பை நாம இங்க புரிஞ்சுக்கணும். சித்தீக் அப்படின்னு அந்த அசாதாரணமான தூய்மையான உள்குணம், அது சும்மா ஒரு தனிப்பட்ட பண்பா மட்டும் நின்னிடாது இல்லையா? அது இயற்கையாவே இறைவனுடன் மறந்து ஒரு பிரம்மாண்டமான பரிசை, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை கொண்டு வருது. அப்படிப்பட்ட உன்னதமான குணம் எப்படிப்பட்ட உயர்ந்த விளைவை உருவாக்குதுன்னு அடுத்ததா பாப்போம். இத மிக சிறப்பா விளக்குறது என்னன்னா, திருக்குரான் 19:57வது வசனம் சொல்ற அந்த மாபெரும் உண்மைதான். மேலும் நாம் அவரை ஒரு உயரிய இடத்தில் உயர்த்தினோம் அப்படின்னு மூல ஆதாரம் மிக தெளிவா சொல்லுது. இதுதான் நாம தேடின அந்த 2வது மாபெரும் சான்று. அவரோட அந்த அசைக்க முடியாத உண்மைத்தன்மைக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த உயரிய அந்தஸ்துக்கும் இடையில இருக்கிற நேரடி தொடர்பை இந்த வசனம் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் படம் பிடிச்சு காட்டுது. மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றிய நேர்மை வெளியில் ஒருத்தரை எவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரையும் பார்த்த ஆதாரங்களை சுருக்கமா தொகுத்து பார்த்தா ஒரு 3 ஆழமான உண்மைகள் நமக்கு கிடைக்குது. ஒன்று, அவர் ஒரு சித்தீக், அதாவது மிக்க சத்தியவான். இது அவரோட தனிப்பட்ட தூய்மையை குறிக்குது. 2, அவர் ஒரு நபி. இது அவருக்கான தெய்வீக பொறுப்பை குறிக்குது. 3, அவர் ஒரு உயரிய இடத்தில் உயர்த்தப்பட்டார். அவரோட தெய்வீக அந்தஸ்தை அசைக்க முடியாதபடி உறுதிப்படுத்துது. இந்த விளக்குறையை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. முழுமையான உண்மைத்தன்மை ஒரு மனிதனை எப்படி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்துது? ஆழ்ந்த உண்மைத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடையிறதுக்கும் இடையில பிரிக்கவே முடியாத ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இததான் இந்த மூல ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுக்குது. நாம கடைபிடிக்கிற நேர்மையும் உண்மையும் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழ்ந்த சிந்தனையை உங்களுக்குள் பதிய வச்சுக்கோங்க. இத பத்தி தொடர்ந்து சிந்திக்க, உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோ. இது ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு பகுப்பாய்வுல நாம சந்திக்கலாம்.